என்ன மக்களே ஆரம்பிக்கலாமா இல்ல கேக்குற ஆரம்பிக்கலாமா? நான் தான் சொன்னேன்ல, பிக் பாஸ் டீமை பொறுத்தவரைக்கும் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா குக் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி 2 வாரங்கள் சும்மா விட்டா வீட்டுக்குள்ள பெருசா டிஆர்பி கிடைக்காது, அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுன்னு சொல்லிட்டு பழைய ஆட்களை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உள்ள அனுப்புறாங்க. அனுப்புற ஆட்களை உள்ள இருக்க ஆட்களை டவுன் பண்றதுக்கு ஒரு சில பல வேலைகளை பார்க்க போறாங்கன்னு சொன்னா அதே மாதிரி வேலையை நடத்திட்டாங்க. எனக்கு தெரியும் ப்ரோ, ஏதோ வித்தியாசமா பண்ண போறாங்க, ஏதோ சம்பவம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க பண்ற விஷயங்கள் ஃபேரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இது மிகப்பெரிய அன்ஃபேர் ஆக்சுவலா. ஆனா நான் திரும்பியா சொல்றேன், இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்தை இப்படி பண்றதுனால வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் டவுன் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம பாதி பேர் பணப்பட்டி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, பாதி பேர் வீட்டை விட்டு வெளியே போக ரெடி ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. சரி, ஓகே, என்ன பிளான் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. சோ பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னும் நிறைய அப்டேட் என் கையில காத்துக்கிட்டு இருக்குது, அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொட்டுறேன். சரியா? இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கு நம்ம தீபக் அண்ணா வந்து லெட்டரா படிக்கிறாப்ல, ஒயில்ட் கார்டு நாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து ரவுண்ட் வைக்க போறாங்க. ஃபுல்லா டெய்லி நடக்கும். ஆக்சுவலா டெய்லி டாஸ்க் இருக்க போது நாள்ல இருந்தா வீட்டுக்குள்ள ஆட்கள் வருவாங்க. நீங்க நைட் எனக்கு தெரிஞ்சு தர்ஷா குப்தா மட்டும் வருவாங்க. மேபி 3வது ப்ரோமோல நீங்க அதை நீங்க பார்க்கலாம் நினைக்கிறேன். நைட் தர்ஷா குப்தா வருவாங்க. நாள்ல இருந்து வீட்டுக்குள்ள ஒரு 8 பேர் இருப்பாங்க. எப்படி ஒரு 8 பேர் இந்த வீட்டுக்குள்ள போக போறாங்க. அந்த 8 பேரும் மாத்தி மாத்தி இவங்க கூட 1v1 ஃபைட் பண்ணுவாங்க. என்ன பேர சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்த வாரம் ஃபுல்லா அவங்க டிஆர்பி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு வேலையை பாக்குறாங்க. இந்த வாரம் சும்மா எதுவுமே இருக்காது. பணப்பெட்டி ஆல்ரெடி உங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பணப்பெட்டி ஆல்ரெடி உங்க பிளான் பண்ணிட்டாங்க. இவ்வளவு வந்தா நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவு வந்தா நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிடுச்சு. சோ சும்மா நாச்சுக்கோ பணப்பெட்டியை தூக்கி வச்சு அங்க பெருசா கண்டென்ட் இருக்காது. ஓகேவா? அந்த கண்டென்ட்டை உடைச்சு எதிர்பாராத யாரையா ஒருத்தர் அந்த பணப்பெட்டி எடுக்க வைக்கிறதுக்கு தான் இந்த பிளான். ஓகேவா? ஏன்னா வீட்டுக்கு என்ன சொல்றாங்க, நாக் அவுட் மேட்ச்னு வைக்கிறாங்க. இந்த நாக் அவுட் மேட்சை பொறுத்தவரைக்கும் நாலுல இருந்து பழைய ஆட்கள்லாம் உள்ள வருவாங்க. வர்றவங்க உங்க கூட போட்டி போடுவாங்க. எப்படி வெளியே இருந்து உள்ள வருவாங்க, உங்க கூட போட்டி போடுவாங்க. அப்படி போட்டி போட்டு எண்ட் ஆஃப் த டே இல்ல எண்ட் ஆஃப் த வீக் வந்து ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் அடிப்படையோ இல்ல ஏதோ ஒரு அடிப்படையில 2 பேரை ஸ்வாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய ஆட்களை உள்ள வச்சுட்டு உள்ள இருக்க ஆட்களை தூக்கி வெளியே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி நடந்துச்சுன்னா டிஆர்பி எங்க போகும் தெரியுமா? நான் சிம்பிளா கேட்கிறேன், அப்படி நடந்துச்சுன்னா டிஆர்பி எங்க போகும் தெரியுமா? பொத்துட்டு போயிடும். ஏன்னா எந்த ஒரு சீசன் அப்படி நடந்தது இல்ல. அதனாலதான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சேனலை மக்கள் புதைச்சிருவாங்க. எப்படியே சேனலை மக்கள் புதைச்சிருவாங்க, கடும் காண்டாயிருவாங்க. ஏன்னா வெளியே போன எல்லாருமே மக்களால ஓட்டுகள் வாங்காம வெளியே போன நபர்கள். ஓகேவா? இன்னும் யாரும் சேனலால வெளியே அனுப்பப்பட்ட ஆட்கள் கிடையாது. எல்லாமே மக்களால வெளியே அனுப்பப்பட்ட ஆட்கள். இவங்க எல்லாம் தேவையில்லை, இவங்க எல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, இவங்க எல்லாம் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மக்களால வெளியே அனுப்பப்பட்ட ஆட்கள். சோ அந்த ஆட்களை சும்மா நீங்க எடுத்துட்டு வந்து உள்ள ஒரு ஆட்கள் கூட ஃபைட் பண்ண வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். ஓகேவா? இருந்தாலும் ஒரு ஹைப் கொடுக்குறாங்க. அந்த ஹைப் ஏன் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல, இந்த விஷயத்தை சொன்ன வீட்டுக்குள்ள பார்த்தனா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்கான ஃபேஸ் சுத்தமா செத்து போச்சு. ஜாக்லின் சௌந்தர்யா மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கான ஃபேஸ் செத்துருக்கும். பவித்ரா காலி ஆயிருவாங்க, அருண் காலி ஆயிருவான், விஜய் விஷால் காலி ஆயிருவான், ஜாக்லின் காலி ஆயிருவாங்க. எல்லாருமே ஆக்சுவலா ஒரு மாதிரி டவுன் ஆகி போய் தான் இருப்பாங்க. ஏன்னா வரப்போறது யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு சுத்தமா தெரியல. வரப்போறது யாரு, என்னென்ன டாஸ்க் இருக்கும், என்ன மாதிரி விஷயங்களை வச்சு இதை ஸ்வாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. நான் சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா ப்ரோ, வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு 1v1 ஃபைட் நிறைய இருக்கும். எப்படி சின்ன சின்ன டாஸ்க்கை வச்சு சின்ன டாஸ்க்ல 1v1 ஃபைட் நிறைய விட்டாலும் விடுவாங்க. அப்படி அந்த 1v1 ஃபைட்ல யார் வின் பண்றா, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றா அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி கால்குலேட் பண்ணா கண்டிப்பா வீட்டுக்குள்ள வர முக்காவாசி பேர் யாரை டார்கெட் பண்ணா நமக்கே தெரியும், சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா வெளியே போயிருக்க முக்காவாசி பேர் வந்து ஒரு தாட்ஸ்ல இருக்காங்க, நம்ம பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆனா வீட்டுக்குள்ள சௌந்தர்யா எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துருக்கா. சௌந்தர்யாவோட நான் ஒரு பெஸ்ட் பிளேயர்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நினைக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து இந்த வீட்டுக்கு ஏகப்பட்ட சண்டைகள் போட்டிருக்காங்க. திரும்பியே சொல்றேன், இந்த பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது சண்டை போடுறது மட்டும் கிடையாது. ஓகேவா? அந்த பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது சண்டை போடுறது மட்டும் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடு போர் அடிக்கும் போது யாராவது ஒருத்தர் தனியா என்னத்தையும் ஒன்று ஆடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தான் இன்னைக்கு கண்டென்ட் கொடுக்குற ஒரு நபர். ஓகேவா? ராணோ எப்படி ஒரு நாள் சரியானாரு, ராணுக்கு எப்படி இவ்வளவு ஓட்டுகள் வந்துச்சு நினைக்கிறீங்க? அதே தான் இந்த வீட்டுக்கு எவனா ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், வீடு போர் அடிக்கா, இவன் மட்டும் தனியா ஒன்று பண்ணிட்டு இருப்பான். எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்களா, இவன் மட்டும் தனியா ஒன்று பண்ணுவான். அதை கேமரா தனியா எடுத்து அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுவாங்க. சோ நமக்கு அவன் தனியா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் இந்த வீட்டுக்குள்ள வேணும். ஓகேவா? சண்டை போடுறது, காதல் பண்றது, சும்மா அப்படி இப்படி சுத்த அது மேட்டரே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே இந்த வீட்டுக்குள்ள நீங்க எவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத மேட்டர். சண்டை மட்டும் கண்டென்ட் கிடையாது. அந்த விதத்துல சௌந்தர்யா அவர்கள் ஏதோ ஒன்று பண்ணி மக்களை பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகேவா? ஏதோ ஒன்று பண்ணி மக்களை பிடிச்சிக்கிட்டாங்க. சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, நார்மலா சும்மா போர் அடிக்கிற அன்னைக்கு ஹாட் ஸ்டார் போய் ஓப்பன் பண்ணுங்களேன், சௌந்தர்யா தான் இருப்பாங்க. அது எப்படி? சௌந்தர்யாவை தான் 24 ஹாட் ஸ்டார் லைவ் ஓப்பன் பண்ணா கண்டிப்பா சௌந்தர்யாவை காட்டிட்டே இருப்பாங்க. அது ஏன்? அப்போ உங்களுக்கு புரியுதா? வீட்டுக்குள்ள மொத்தம் எல்லாம் மொக்க போட்டுட்டு இருப்பான், போட்டு அறுத்துட்டு இருப்பான். ஆனா சௌந்தர்யா மட்டும் என்னத்தையும் ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அது பார்க்க ஒரு மாதிரி என்ன பண்ணி இந்த பொண்ணு சொல்லி நம்ம பார்க்க வைக்கும். அதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ அந்த வகையில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வெறுப்புல இருக்காங்க. வெறுப்புல வர்ற ஆட்கள் நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன்,
எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து தர்ஷிகா இந்த இடத்துல வைக்கிறேன், தர்ஷிகா சும்மா வைக்கிறேன், அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா சொல்றேன். தர்ஷிகா வராங்க, தர்ஷிகாவுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குதான் செய்யுது, நம்ம பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணோம், ஆனா வீட்டுல ஒரு சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணாம உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி ஸோ வராங்க. ஒரு 1v1 ஃபைட் வருது, எடுத்துக்காட்டுக்கு டான்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாமே, ஒரு டான்சிங் மராத்தான் வருது, லாஸ்ட் சீசன் இருந்துச்சுல அந்த மாதிரி ஒரு டான்சிங் மராத்தான் வருது. வர்றவங்க எடுத்த எடுப்புல நீங்க யாரை செலக்ட் பண்றீங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்கன்னா சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணா அதுல யார் ஜெயிப்பா? சிம்பிளா கேட்குறேன், சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணியாச்சு, அந்த டான்சிங் மராத்தான்ல யார் ஜெயிப்பா? கண்டிப்பா நமக்கு தெரியும் சௌந்தர்யா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா சௌந்தர்யாக்கு பெருசா டான்ஸ் ஆட தெரியாது. அது நம்ம ஓப்பனா பார்த்துட்டு அது அவங்க மறைக்கவும் இல்லை, கண்ட இடத்துல சும்மா கண்ட மணிக்கு டான்ஸ் ஆடி காட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இதில் யார் வின் பண்ணுவா? தர்ஷிகா தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் தான் இருக்கும்னு எனக்கு தோணும். சும்மா நாக் அவுட்னே வீட்டுக்குள்ள என்ன பாக்ஸிங்கா வைக்க போறாங்க? வாய்ப்புகள் கிடையாது. நாக் அவுட் என்ன அங்கிருந்து வர 8 பேர் இங்கிருந்து 8 பேர் சண்டை விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்புகள் கிடையாது. அப்படி விட்டாலும் வீட்டுக்குள்ள இருக்கணும் தான் ஜெயிப்பணும். கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்கணும் முக்காவாசி ஃபைட்டு. முக்கியமா அருண், ரயானு, விஜய் விஷால்லாம் சரியான டஃப் கொடுக்குறானு இப்போ, ஓகேவா? அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன், ஐயோ முத்துக்குமரன் பெரிய ஆள மறக்காம பாருங்க, முத்துக்குமரன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பயங்கரமா டஃப் கொடுக்குறானு. ஸோ 8 vs 8 அப்படிங்கிற ஃபைட் விட்டா கண்டிப்பா இவனை தான் ஜெயிப்பானு. அதனால 1 vs 1 ஃபைட் மட்டும் தான் நிறைய இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த விதத்தில் வீட்டுக்குள்ள இருக்கவங்கள பயங்காட்ட தான் இந்த விஷயத்த பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. எண்ட் ஆஃப் த டே பயங்காட்ட ட்ரை பண்றாங்க. வீட்டுக்குள்ள வந்து 2வது நாளே நிறைய பேர் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சா சௌந்தர்யா ஆட்டோமேட்டிக்கா பணப்பெட்டி எடுத்துட்டு ஓடிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பணப்பெட்டி இன்னைக்கு வைக்க மாட்டாங்க, நாளைக்கு வைக்க மாட்டாங்க, நாளைக்கு நைட்டுக்கு அப்புறம் தான் அந்த பணப்பெட்டி வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னு சொல்றேன், நாளைக்கு இந்த வீட்டுக்கு ஆட்கள் வராங்க, நாளைக்கு வர்ற எல்லாரும் தொடர்ந்து சௌந்தர்யா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா சௌந்தர்யா ஒரு லோ ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அப்படி லோ ஸ்டேஜுக்கு வரும்போது பணப்பெட்டி வச்சா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் பணப்பெட்டிக்கு போயிடும். எடுத்துடலாம்டா பணப்பெட்டியை, வேணாண்டா போதும்டான்னு சொல்லி பணப்பெட்டிக்கு போயிடும். இது ஏன் இந்த ஸ்கெட்ச் நினைக்கிறீங்க? அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வின்னர் நம்ம ரொம்ப ஈஸியா தீர்மானம் பண்ணிடலாம். ஜாக்லினா டஃப்னு நினைக்காதீங்க, ஜாக்லின் டஃபே கிடையாது. ஜாக்லின்லாம் அவங்களுக்கான டீம் இல்லைன்னா ஜாக்லின்லாம் அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. நான் ஓப்பனா சொல்லுவேன், ஓகேவா? அந்த வகையில் ஜாக்லின்லாம் அந்த டைட்டிலுக்கு போட்டி போடுற நபரே கிடையாது. ஸோ சௌந்தர்யா தான் சௌந்தர்யா தான் அந்த டைட்டிலுக்கு போட்டி போடுற நபர். ஸோ சௌந்தர்யா வெளியெடுத்துட்டா முத்துக்குமரன் ஈஸியா வின் ஆயிடுவான். எப்படி முத்துக்குமரன் ரொம்ப ஈஸியா வின் பண்ணுவாங்க. சரி ஓகே, எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்குள்ள வர யாரோ ஒருத்தர் வந்து முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல ஃபைட் பண்றாங்க, முத்துக்குமரன் ஒரு சில டாஸ்க்ல தோக்கடிச்சாங்க, முத்துக்குமரன் வெளியே எடுத்துட்டா, நான் சும்மா கேட்கறேன், நான் வந்து நார்மலா கேட்கறேன், அது வந்து இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. முத்துக்குமரன் வெளியே எடுத்துட்டா வின்னர் அப்படிங்கிறது யாருக்கு போகும்? ஆக்சுவலா அது ஃபேரே கிடையாது. 14 நாட்கள் உழைச்சவன் எங்க இருக்கான்? எவிட்டாய் வெளியே போயிட்டு வந்து கடைசி ஒரு வாரம் உழைச்சவங்க எங்க இருக்காங்க? ஸோ இது ஃபேர் கிடையாது. இருந்தாலும் நார்மலா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், முத்துக்குமரன் எவிக்ட் ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைட்டிலை தூக்கி தீபக் அவர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. சௌந்தர்யாக்கெல்லாம் வராது, அது சேனல் ப்ராடக்ட் யாருன்னு சொல்லி கவர் பண்ணி தான் கொடுப்பாங்க, ஓகேவா? இல்லை சௌந்தர்யா கொடுக்க மாட்டாங்க, சௌந்தர்யா வேணா ரன்னரை நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க, இந்த வாரம் டிஆர்பி ஏற்றுறதுக்காண்டி மக்களை கிறுக்காக்குறாங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அதனால தயவுசெய்து டப்பு நம்பிட்டு ஐயோ ஸ்வாப் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு வெளியே போட போகிறாங்க, இவங்களுக்கு அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ள பயங்கரமான ஃபைட் இருக்கும். அதனால உறுதியாக சொல்ல முடியாது, பயங்கரமான ஃபைட் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே இது எப்படி பார்த்தாலும் இது ஃபேர் கிடையாது. இது எப்படி பார்த்தாலுமே இது ஃபேரே கிடையாது. மக்கள், அதாவது நீங்க ஓட்டு போட்டு ஒருத்தர் வெளியே அனுப்பிட்டு அவங்க சும்மா நாச்சுக்கு உள்ள இருக்க ஒருத்தனை தூக்கி வெளியே போட்டு அவங்க உட்கார்றதுக்கு இது ஒன்று அவங்க நடத்துற ஷோ இல்லை. என்னதான் அவங்க நடத்துற ஷோவா இருந்தாலுமே அந்த ஷோ மக்களுக்காண்டி நடத்துறாங்க, மக்கள் தான் தீர்மானம் பண்றாங்க யார் உள்ள இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யாருக்கு அந்த கப்பு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்கு, இவங்க முடிவு பண்றது இல்லை. இது சும்மா நம்மளை கிறுக்காக்கிறதுக்கு உள்ள ஆட்களை கிறுக்காக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்காங்க, அதோட எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. ஆனால் 1v1 ஃபைட் நிறைய இருக்கும். ஸோ உங்ககிட்ட நான் இப்போ கேட்குறேன், வீட்டுக்குள்ள வர்ற எல்லாரும் சேர்ந்து யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்னோட ஆன்சர் கொடுத்துறேன், சௌந்தர்யா தான். ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும், எல்லாருமே ரொம்ப ஈஸியாக சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க, வர்ற எல்லாரும் யாரை டார்கெட் பண்ணுவாங்க, யார் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 4லேருந்து இந்த வீடு 10 எரிய போகுது. இன்னைக்கு நைட்டில் எதாவது பெருசாக இருக்கா நண்பர்கள்? இன்னைக்கு நைட் தெரிஞ்சு தர்ஷா குத்தா மட்டும் தான் என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டாக பெருசாக கண்டென்ட் இருக்க போகிறதுல, நாளைக்கு காலில் இருந்து வீடு ஒரு மாதிரி 10 எரிய போகுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமெண்ட்ல படுங்க. அடுத்த அப்டேட் கிடைச்சோன்னு தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 8 பேர் யார், நாளைக்கு அந்த 8 பேர் யார் அப்படிங்கிறது நான் வந்து இப்போ ஈவினிங்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு தான் ஆக்சுவலாக ஷூட்டில் உள்ள போகிறாங்கல்ல, அப்போ இன்னைக்கு உள்ள போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.